வெல்கம் டு திருமகள் வாக்ஸ். இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் செய்ய போகிறேன்னா கொத்தமல்லி சட்னி வித் இட்லி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 4 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் ஆனியன், 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு. இது வதங்கிறதுக்காக நல்லா வதங்கும். அப்போ தான் ஒரு கட்டு கொத்தமல்லி நான் வாங்கி அலசி கட் பண்ணி வச்சிருந்தேன் ஆல்ரெடி. அதை நான் சேர்த்துட்டு நல்லா அந்த கொத்தமல்லி நல்லா வதங்கணும். இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கினோடனே ஆற வச்சு மிக்சியில் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சவுடனே கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குவாங்க. அது நல்லா தாளித்தவுடனே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இட்லி மேக் பண்ணி வச்சுருந்தேன். வித் இந்த சட்னி நைட்டு டின்னர் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.